உலக செய்தி ஊடகங்கள் அனைத்துமே வளைகுடா நாடுகளில் எரியிற எண்ணெய் கிணறுகளை பற்றியும் அமெரிக்காவிலிருந்து வர்ற மிரட்டல்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய செக்மேட் ஆனது வைக்கப்பட்டுருச்சு. ஒரு பக்கம் அசைக்க முடியாத போர் இயந்திரம்னு சொல்லப்படுகின்ற அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி, இன்னும் ஒரு பக்கம் மலேசியா. ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற மலேசியா இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் ஆடின ஆட்டம் இருக்குது. அது அமெரிக்காவையே ஆடிப்போக வச்சிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கத்திய நாடுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ஈரான் தனிமைப்பட்டிருக்கு, ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி ஒரு ஆபத்தான இடம், அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி தான் அந்த ஏரியாவே கண்ட்ரோல் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே சுத்த பொய் என்பதை இப்ப மலேசியா நிரூபிச்சிருக்கு. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அட்டாக் பண்ணப்போ உலகமே எண்ணெய் விலையை நினைச்சு தான் அடங்கி இருந்தார்கள். அமெரிக்கா ரொம்ப திமிரா என்ன நினைச்சாங்கன்னா அவங்க கொடுக்கிற பிரஷர்ல எல்லா நாடுகளும் பயந்து ஓடுமன்னு. ஆனா அங்கதான் மலேசியா பிரதமராக இருக்கிற அன்வர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கார். அவர் அமெரிக்கா சொல்ற பேச்சை கேட்கிற ஆள் இல்லை. ஈரான் மற்ற நாடுகளுக்கு பாதையை மூடினாலும் தன் நண்பர்களுக்கு கதவை திறக்கும்னு அவர் ரொம்ப தெளிவாக நம்பியிருந்தார். அது அவருக்கும் தெளிவாக தெரியும். அன்வர் அவர்கள் நேரடியாக ஈரான் கூட பேசியிருந்தார். ஈரானோட தூதர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மலேசியா கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியா எந்த ஒரு டோல் கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மற்ற நாடுகள் $20 லட்சம் வரைக்கும், அதாவது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரைக்குமே கட்ட வேண்டிய இடத்துல மலேசியாவுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஆனது ஈரானால கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த வீடியோவோட ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. அமெரிக்கா இஸ்ரேலும் தங்களை ரொம்ப புத்திசாலிகள்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு தப்பை பண்ணியிருந்தாங்க. அது என்ன என்பதை இப்போ விரிவாக பார்ப்போம். பிப்ரவரி 28 அப்புறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் பதற்றம் உச்சத்தை தொட்டு மிகப்பெரிய ஒரு போரானது மிடில் ஈஸ்டில் ஆரம்பிச்சிருந்தது. அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிச்சிருந்தார்கள். இது நடந்த உடனே ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை ஈரான் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக எந்த ஒரு கப்பல்கள் போனாலும் அதுக்கு ஈரானோட பெர்மிஷன் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஈரானோட கண்ணில் இருந்து அந்த கப்பல்கள் தப்ப முடியாது. இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு சிக்கல் வந்துடுச்சு. அவங்க தொடர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணணும்னா அவங்க போர் விமானங்களுக்கு, அதாவது F-15 இருக்கட்டும், F-16 இருக்கட்டும், F-35 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்கு லட்சக்கணக்கான கேனன் எரிபொருட்களானது தேவை. ஆனால் எந்த ஒரு எரிபொருளை ஏற்றிக்கிட்டு வர்ற கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக வந்தால் ஈரான் அதனை கண்டிப்பாக அடித்து நொறுக்கிடும். இங்கே தான் அமெரிக்கா ஒரு தந்திரம் பண்ணியிருந்தார்கள். மலேசியாவோட ஆயில் டேங்கர் கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அமெரிக்கா மலேசியா கிட்ட ஒரு டீல் பேசினாங்க. உங்கள் கப்பல்கள் போகும்போது அதுக்கிடையில் எங்களுடைய ஆயுத கப்பல்களையும் இஸ்ரேலுக்கு தேவையான எரிபொருள் கப்பலையும் நைஸா உள்ள விட்டுருங்க, ஈரான் கண்டுக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மலேசியாவோட பிரதமராக இருக்கிற அன்வர் இப்ராஹிம் அவர்கள் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை. அவர் அமெரிக்காவுக்கு சம்மதம் சொல்ற மாதிரியே நடிச்சு, சரி உங்க கப்பல்களை நாங்கள் சேர்த்து கூட்டிக்கிட்டு போறோம், நீங்க எங்க கப்பல்களோட சிக்னலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். இதைத்தான் நாம கனி ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மலேசியாவை நம்பி பல கோடி டாலர் மதிப்பிலான F-35 விமான உதிரி பாகங்கள் மற்றும் ஆயுதங்களை ஏற்றுக்கிட்டு அந்த குறுகிய கடற்பாதை வழியாக உன்னுடைய ஆரம்பிச்சிருந்தார்கள். அதுவும் ஈரானுக்கு தெரியாமல் போகணும்னு தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியல, மலேசியா ஏற்கனவே ஈரான் கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருப்பது. மலேசியா கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸுக்குள்ள நுழையும் போது அந்த கான்வாயில் எதெல்லாம் அமெரிக்க கப்பல்கள், எதெல்லாம் இஸ்ரேலோட கப்பல்கள் என்பதற்கான துல்லியமான தகவலை மலேசியா ஈரானுக்கு கொடுத்துருச்சு. அந்த கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியா மிக குறுகிய பாதைக்குள்ள, அதாவது கில் பாக்ஸுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அங்கே காத்திருந்த ஈரானோட இராணுவம் மின்னல் வேகத்தில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. சில மணி நேரத்தில் இஸ்ரேலோட மொத்த வான்வழி போர் திட்டமே, அதாவது ஏஆர் வார் பிளான் அனைத்துமே இப்போ காணாமல் போயிடுச்சு. ஏனெண்டா அந்த எரிபொருள் கப்பல்கள் அழிஞ்சதால இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் மேலே எழும்பவே முடியலை. இது வரும் ஒரு சாதாரணமான அட்டாக் மட்டும் இல்லை, இது உலக வல்லரசுன்னு தன்னை சொல்லிக்கிற அமெரிக்காவையும் உலகத்துறையில் கிங்குன்னு சொல்லிக்கிற இஸ்ரேலோட மொசாட் அமைப்பையும் மலேசியா தன்னோட புத்திசாலித்தனத்தால் ஏமாற்றிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம். இதனால இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பென்டகன் அதிகாரிகளும் இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைச்சகமும் மலேசியாவை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் இருக்காங்க.
மலேசியா சும்மா ஒரு கடல் பாதையை மட்டும் திறந்து விடையில, அமெரிக்காவோட திமிருக்கு ஒரு பெரிய ஒரு சமாதியை அங்க கட்டி இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஏன் மலேசியா இதை செஞ்சாங்க, அதுவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மலேசியா இதனை செஞ்சாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இது வரும் அரசியல் மட்டுமில்ல, இது அவங்களோட வாழ்வாதாரம். மலேசியாவுக்கு எண்ணெய் இருந்தாலும் நம்ம ஊர் ஃபேக்டரிகளுக்கு தேவையான மலிவான கச்சா எண்ணெய் ஈரான்கிட்ட இருந்து தான் வருது என்பதை மலேசியா தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மலேசியாவோட 70% இறக்குமதி இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக தான் நடக்குது. இந்த தடையாட மலேசியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அன்வர் அவர்கள் எடுத்த முடிவு தான் இது. மற்ற நாடுகள் எல்லாமே எண்ணெய் இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கும்போது மலேசியா மட்டும் இன்னும் தெம்பாக இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஈரான்கிட்ட வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, அமெரிக்காவோட அந்த பொய் பிம்பத்தை உடைக்க மலேசியா எடுத்த ஒரு பெரிய ஒரு ரிஸ்காக தான் பார்க்கப்படுது. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தபடியே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இது வெறும் ஒரு சின்ன கடற்படை மோதல் தானா, இல்லை பல தசாப்தங்களாக உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சியா? இதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்கா சும்மா உட்காந்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களுக்கு அடிபணியணும்னு நினைச்ச அமெரிக்காவுக்கு மலேசியா கொடுத்திருக்கிற இந்த அடி இருக்கு, இது ரொம்ப காலம் அவங்களுக்கு பலியை ஏற்படுத்தும். மலேசியா இன்னைக்கு ஒரு புது பாதையை காட்டியிருக்காங்க. அது என்ன பாதைன்னா, எங்கள் நாட்டு சுயமரியாதை யாருக்காவும் அனுபவிக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு கெத்தான பாதையை தான் காட்டியிருக்கிறார்கள். மேற்குலக மீடியாக்கள் சொல்லுகின்ற கதையை முழுசாக நம்பிடாதீங்க. ஏனெண்டா இப்போ வரலாறு ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் மலேசியா அடித்த அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் இனி வர்ற காலத்தில் மற்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். சாம்ராஜ்யங்கள் பாலைவனத்தில் ரத்தம் சிந்தி அடிகிறதை நாம் இப்போ நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்வர் இப்ராஹிம் அவர்கள் எடுத்த இந்த அதிரடியான முடிவு சரியா? அமெரிக்காவோட ஆதிக்கம் இதோட முடிவுக்கு வரப்போதா? உங்களுடைய மனசில் என்ன தோணுது என்பதை அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஈரான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற நட்பு நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அமெரிக்காவோட முகத்தில் கரிய பூசுகிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதனை அமெரிக்கா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார்கள்? எவ்வளவுதான் ஈரான் அடித்தாலும் அமெரிக்கா எந்த ஒரு அடியுமே விழாத மாதிரி தான் கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னென்னா, ஈரானோட அடியால் அமெரிக்காவுக்கு மாபெரும் இழப்புகளானது இப்போ ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அதுவும் தோல்வியினுடைய விளிம்பில் இப்போ அமெரிக்கா மாட்டுப்பட்டிருக்கிறார்கள்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் எவ்வளவுதான். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.